மனுஷனுக்கு குணங்கள் எப்படி வருகின்றன? அவன் வளர்கின்ற சூழ்நிலையால் வருதா, இல்லை அவன் வந்து கொண்டு வந்த பிறவி பயன்களாலேயா? குணங்கள் மாறுபட்டுனே இருக்குது. ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த 4 பிள்ளைங்களுக்கு 4 விதமான குணங்கள் இருக்குது. மூர்க்க குணங்களும் இருக்குது, நல்ல குணங்களும் இருக்குது. சரி, இந்த குணங்களும் அடிக்கடி மாறிண்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் சாமி? காரணம் சாமி இதுக்கு? குணங்கள் மாறுபடுறதுக்கு 3 விதமான காரணங்கள் உண்டு. தாய் தகப்பனுடைய எண்ணங்களால் எந்த நிலையில் இருந்து பிறந்தாங்களோ அந்த நிலையில் அந்த பிள்ளைகளுக்கு குணங்கள் மாறும். கண் பார்வையினுடைய உலக காட்சிகளை கண்டு அந்த காட்சிகளுக்காக குணங்கள் மாறும். இருக்கிற சூழ்நிலை, அவனுடைய வறுமை, அந்த தாக்கத்தினால குணங்கள் மாறும். இந்த 3 விதமான குணங்களும் ஒரு மனுஷனுக்கு மாறுபடும், அந்தந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஆனால் குணங்கள் முக்கியமாக எண்ணங்களாக மாறும்போது அவனுக்கு சுவாச காற்று வெளியே போய் உலகத்தில் உள்ள காற்றை திருப்பி அவன் சுவாசிக்கும் போது உலகத்தில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் அவனுக்குள்ளே போய் உருவாகுது. உருவாகும் போது அவன் கற்பனை வாழ்க்கைக்கு பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் காரணம், இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க உடன்பிறப்பு உடன்பிறப்புன்னு. உடன்பிறப்புன்னு யாரும் பிறந்ததே கிடையாது. ரெட்டை போகிற குழந்தை பிறக்கிறது கூட அது ஒரு முறை பிறக்கும், இது ஒரு முறை பிறக்கும். ஒன்றா பிறந்தது யாருமே கிடையாது இது வரைக்கும் உலகத்தில். ஆனால் ஒன்றா பிறந்தது உடன்பிறப்பு அப்படின்னா உயிரும் உடலும் உடன்பிறப்பு. மனுஷன் பிறகு உடம்பு கிடையாது. ஒரு உடலுக்குள்ள உயிர் இல்லைன்னா அந்த உடல் பூமிக்கு வெளியே வராது. ஆனால் அந்த உடல் இல்லைன்னா உயிர் செயல்படாது. அப்போ உடலும் உயிரும் சேர்ந்ததான் உடன்பிறப்பு. அந்த உடன்பிறப்பு தான் உலகத்தில் வருது. அப்படி வந்த உடன்பிறப்பு கூட கால நேரங்கள் முடிஞ்ச பிறகு அந்த உடலை இங்க போட்டுறது, அந்த உயிர் பறந்து போயிடுது. அப்போ இந்த உலகத்துல நிலையானது எது அப்படின்னு பார்த்தா நம்ம உடல் கூட இல்லை. தாய் தப்ப நிலையானவங்களான்னு பார்த்தா அவங்களும் நிலையானவங்களா இல்லை. மனைவி மக்கள் நிலையானவங்களான்னு பார்த்தா அவங்களும் நிலையானவங்களா இல்லை. கணவன் இருக்கிறா, மனைவி இறந்து போறான். மனைவி இருக்கிறா, கணவன் இறந்து போறான். தாய் தகப்ப இருக்கிறான், பிள்ளைகள் இறந்து போறான். அப்போ இது எதுவுமே நிலையான பொருளா இல்லையே. இன்னைக்கு சொல்றான் நான் பணக்காரையா, எல்லாரையும் அடக்கி ஆளுவையா அப்படின்றான். நாளைக்கு பார்த்தா இந்த பணக்கார பிச்சைக்காரனாய் அடுத்தவங்ககிட்ட கை நீட்டுற நிலைமை வந்துடுது. அப்போ இந்த பணமும் நிலையானதா இல்லை. அப்போ நிலையானது எது இந்த உலகத்தில் அப்படின்னு பார்க்கணும். இதை மக்கள் எல்லாம் சிந்திக்கணும். ஏதோ நான் பொழுது போகிறதுக்கு பேசுகிற விஷயம் இல்லை. நான் பேசுறதெல்லாம் எல்லா ஞானிகளும் எல்லா ஆன்மீகவாதிகளும் பேசுனாங்க, கடவுளை பற்றி பேசுனாங்க. ஆனால் இந்த கடவுள் சுகவாசியாக இருக்கிறாரு. கடவுளுக்கு ஒரு குறைவும் இல்லை. அவருக்கு குறைவு ஏற்பட போகிறதே இல்லை. ஏன்னா ஆரம்பமும் முடிவும் இல்லாத பொருள் அது. இறப்பும் பிறப்பும் இல்லாத பொருள். எது இறப்பு எது பிறப்பு இருக்குதோ அதுக்கெல்லாம் துன்பங்கள் வரும். அப்போ இந்த மனிதன் பிறப்பும் இறப்பும் இயற்கையாக ஏற்றுக்கினவன். அப்போ இந்த மனிதனுடைய மனத்துக்கு துன்பங்கள் வரும். அப்போ மனுஷன் ஆன்மீகவாதிகள் அறிஞ்சவங்க, இறைவனை அறிஞ்சவங்க, உலகத்தை அறிஞ்சவங்க, உண்மையை அறிஞ்சவங்க என்ன பேசணும் அப்படின்னா மனுஷனுடைய மனசை தெளிவிக்க பேசணும். அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இந்த காலகட்டத்தில். இறைவன் இருக்கிறா, இறைவன் இல்லைன்னு யாரும் மறுக்கிறான்னா அவன் மனுஷன்லேயே சேர்க்கை இல்லை. இறைவன் இல்லைன்னா ஒரு மனுஷனே இருக்க மாட்டான். ஆனால் அந்த இறைவனை மட்டும் பேசி என்ன பண்ண போகிறோம்? மனித பற்றியும் பேசுங்க, மனசை பற்றியும் பேசுங்க. அந்த மனசை தெளிவடைய வைங்க. மனிதன் தெளிவாக வாழ்ந்தான்னா இறைவனை வழிபடுவான். மனிதன் குழப்பத்தில் இருந்தான்னா இறை வழிபாடு நின்று போயிடும் இல்லையா? அதனால் நான் பேசுறது அதிகமான முறையில் மனுஷன், மனசு, கடவுள், இது மூணையும் கலந்து பேசுகிறேன். இதை ஒவ்வொரு ஆளுங்களும் இதை சிந்திக்கணும். நான் என்ன பேசுகிறேன், ஏதோ பொழுதுபோக்கு வீடியோவில் பேசணுன்றதுக்காக நான் பேசுகிறதே கிடையாது. அப்படி நான் பேசி ஒன்றும் சாதிக்க போகிறதும் கிடையாது. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் எல்லா ஆன்மீகவாதிகளுக்கும் ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேலே அதில் பற்று உள்ளவங்க அதை பற்றி நிற்பாங்க. ஆனால் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நான் மெட்ராஸில் ஐநாவரத்துலேருந்து கிளம்பி திருவள்ளூர் வரத்துக்குள்ள என்னை சந்திக்கிறவங்க எல்லாம் இளமை, நான் பார்த்தேன், சின்ன பசங்க.
அந்த அளவுக்கு என்னுடைய பேச்சு அவங்க மனசை தொட்டு இருக்குதுன்னும் போது நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டியவனா இருக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் முதுமையில ஆன்மீகவாதியை நேசிக்கிறது சகஜம். ஆனா இளமையில விளையாட்டு பருவத்துல வாழ்க்கையினுடைய வேகத்துல ஆன்மீகத்தை சிந்திக்கிறது கஷ்டம். ஆனா அப்படிப்பட்ட காலத்துல என்னுடைய ஆன்மீகத்தை சிந்திச்சு என்னுடைய பக்தர்களோ சீடர்களோ சொல்றது எதை சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அவ்வளோ இளைஞர்கள் எனக்காக அவங்க வீடியோ பார்க்கறது, அதை கட் பண்ணி இதில் போடுறது, இந்த மாதிரி பல வேரியங்கள் செய்யும் போது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்றேன். சொல்லுங்க சாமி. உணவு பழக்கம் ஒரு மனுஷனை எவ்வாறெல்லாம் மாற்றுது சாமி? உணவு பழக்கம் தான் அவனோட ஆன்மீக பாதைக்கு உணவு பழக்கம் தான் காரணமா? ஏன் சாதுவான உணவுகளை சாப்பிட்றவங்களோட முருகத்தனமா இருக்கிறாங்களா சாமி? இதில் ரெண்டு விஷயம் உண்டு சாமி. பிறப்பிலேயே பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க விளையாடும். ஒரு குழந்தை முரட்டுத்தனமாக இருக்கும், ஒரு குழந்தை சாந்தமாக இருக்கும். இது உங்கள் அனுபவத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த முரட்டுத்தனம் இதுக்கு எங்கிருந்து வந்தது, இந்த சாந்தம் இதுக்கு எங்கிருந்து வந்தது? ரெண்டும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த குழந்தைங்க வேற்றுமை இல்லாத நேரம் அது. அப்படி இருக்கிற குழந்தைங்க அந்த வேற்றுமை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், தாயினுடைய சுவாசத்தில் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி, அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எங்கிருந்து வந்ததுன்னு சிவாய்க்கு ரொம்ப அழகாக கேட்குறார். நீ பிறக்கிறதுக்கு முன்னே எங்கப்பா இருந்த, நீ பிறக்கிறதுக்கு முன்னே உன் உடல் எங்க இருந்தது அப்படின்லாம் கேள்வி கேட்கிறார். அப்போ பிறக்கிறதுக்கு முன்ன இருந்ததும் பிறக்கிறதுக்கு முன்ன உருவானதும் உன்னுடைய தந்தையினுடைய விந்துல உன்னுடைய உயிர் இருந்தது, உன்னுடைய தாயினுடைய சுரோநிதத்துல உன்னுடைய உடல் இருந்தது. அப்போ இது ரெண்டும் கலந்த உடனே 2 உயிரும் உடலும் உருவாகுது. ஆனா இயற்கையான உயிர் இல்லை அது. அது தாயினுடைய சுவாசத்திலிருந்து உருவாகக்கூடிய உயிர் தான் அது. அப்போ அது பிறந்த பிறகு அதை தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் தொடர்பை கட் பண்ணும் போது இயற்கையான ஒரு உயிர் உள்ள புகுந்துரும். அந்த புகுந்து போகிற உயிரினுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தையினுடைய நிலை மாறுது. இதெல்லாம் நம்ம அறியணும். அறிஞ்சாதான் இது ஏன் பிடிக்குது, இது ஏன் பிடிக்குது அப்படின்னு நினைப்போம். என் பிள்ளையாச்சு, நான் நல்லா வளர்த்தனே, நான் நல்லா செய்தனே, என் பேச்சை கேட்க மாட்டேன். கேட்காது. ஏன்னா செய்தது வீடு உண்டு, உள்ள இருக்கிறது வேறு. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது நடந்துக்கும். அப்போ இந்த நல்ல குழந்தைக்கு உணவு பழக்கம் சாப்பிட்டு கெட்ட குணங்கள் வருது. ஆனா பிறப்பிலேயே கெட்ட குழந்தையாவே பிறந்த போது இதைதான் சாணக்கியம் ரொம்ப அழகா சொல்றான். ஐயா, ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த குழந்தை அது வாழற இடம், அதனுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள், அதனுடைய செயற்கை, இதனால கெட்டவனா ஆயிப்போச்சு அது. ஆனா நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தது ஒரு நாள் இன்னைக்கு கெட்டவனா இருந்தாலும் அது நல்லவனாவே மாறிடும். சூழ்நிலைகளால வர்றது. ஆமா, சூழ்நிலை அது ஒரு நாளைக்கு நல்ல நிலையிலுக்கு வந்துடும் அது. ஏன்னா அது பிறந்த தாய் தாப்பனுடைய விந்து அப்படிப்பட்டது. அதனால அவன் நல்லவனா மாறிடுவான். ஆனா கர்ப்பத்திலேயே கெட்டு போனவன் எப்பவுமே மாற்ற முடியாதுன்றான். அது என்ன கர்ப்பத்திலேயே கெட்டு போவோம்? பிறந்த பிறகுதானே கெட்டு போனோம். கர்ப்பத்திலே எப்படி கெட்டு போவோம் அப்படின்னா இதுக்கு சாட்சி அபிமன்யு. அபிமன்யு கர்ப்பத்திலேயே இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சுபதிரை கிட்ட கதை சொல்றான். இந்த போர்க்களத்துல எப்படி யார் யார் ஜெயிப்பான் அப்படின்னு. சுபத்திரை தூங்கிடுறா, குழந்தை வயிற்றுல இருக்கிற குழந்தை ஊங்கொட்டுது. ஊங்கொட்டி பிறந்த உடனே அந்த போர்க்களத்துல உள்ள பூர்ண வரைக்கும் கேட்டுது. அது உள்ள பூந்து வெளியே வர்றத கேட்கல, கண்ணன் சொல்லல. அதனால உள்ள பூந்து அது மாண்டு போச்சு அபிமன்யு. அப்போ கர்ப்பத்திலேயே, அதனால்தான் நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன், ஒரு கர்ப்பஸ்திரியா இருக்கும்போது கணவன் மனைவி அன்போட இருங்க. தேவையற்ற வார்த்தைகளை எங்க அப்பா இது செய்த, எங்க அண்ணன் துரோகம் பண்ணிட்டான், எங்க மாமா இப்படி பண்ணிட்டாங்கன்னு பேசாதீங்க. இது உங்களோட போற விஷயம் இல்லை. உங்க கருவுல இருக்கிற குழந்தைக்கு அது உருவாயிடும். அது பிறந்த பிறகு கத்தியத்துக்கு தெரியும், எங்க அப்பனை வெட்டுறேன், எங்க தாத்தா வெட்டுறேன்னுட்டு. இதுக்கு காரணம் அடிப்படை தாய் தப்புனே பேசுறதுக்கு. அதனால நல்ல விஷயத்த பேசுங்க. நான் இன்னுமா ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுறேன்ட்டு அதை முட்டாள் ஆக்கிடாதீங்க அப்படின்னு பல வீடியோக்கள்ல நான் சொல்லியிருப்பேன். அப்போ இந்த மாதிரி செயல்களால மாறுபட்டு போகுது சாமி. சொல்லு.
மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிறவிலையும் வர்றது சரி. அவன் செய்த பாவ புண்ணியம். சரி. மரணத்தில் சரி. அவனுக்கு கூட வர்றது எல்லாரும் சொல்லுவாங்க, பகவத்கீதையில் கூட சொல்லுவாங்க, சரி. என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போகிறோம். கண்டிப்பாக கொண்டு வந்தோம், கொண்டு போகிறோம். சரியா ஒவ்வொரு பிறப்புலையும் நம்ம பாவத்தை கொண்டுன்னு வரோம், புண்ணியத்தை கொண்டுன்னு வரோம். ஒவ்வொரு பிறப்புலையும் புண்ணியத்தை கொண்டு போகிறோம், பாவத்தையும் கொண்டு போகிறோம். யாருமே சும்மா போகல, சும்மா வரல. சரி. சும்மா போனால் இங்கே பிறப்பே இல்லை. சரியா இது புரியறது இல்லை. புரியாத என்ன கொண்டு வந்தோம் என்ன பண்ணணும் ஒவ்வொரு மேடிக்கு பேசிங்கிறானுங்க. சரியா அப்படிலாம் இல்லை. எல்லாரும் கொண்டு இருக்கிறதால தான் கொண்டு போகிறோம், கொண்டு வந்துன்னுக்குறோம். சரி. ஆனால் என்ன கொண்டு போகிறோன்றது தான் பிரச்சனை. சரியா பாவத்தை கொண்டு போகிறோம், புண்ணியத்தை கொண்டு போகிறோம். பாவத்தை கொண்டுன்னு வரோம், புண்ணியத்தை கொண்டுன்னு வரோம். ஆனால் தெய்வீகத்தை கொண்டு போகிறதும் இல்லை, கொண்டுன்னு வர்றதும் இல்லை. சரியா ஏன் கொண்டு போகிறதும் இல்லை, கொண்டுன்னு வர்றதும் இல்லை அப்படின்னா, சரியா இதை ஏன் கொண்டு போகிறதும் இல்லை கொண்டு வர்றதும் இல்லை அப்படின்னாக்கா, சரியா ஏன் கொண்டு போகிறதும் இல்லை கொண்டு வர்றதும் இல்லைன்னா, சரி உடலை வழிபடும் போது, உடலை வச்சு கடவுளை வழிபடும் போது அந்த உடல் மண்ணுக்கு போகுது. சரியா அந்த மண்ணுக்கு போகிறதால சரி. அந்த தெய்வீகத்தை கொண்டு போகிறது இல்லை. இவன் இறந்தான்னா உயிரோட போகிறது இல்லை. சரியா அவன் பிறந்தானாலும் அது உயிரோட வர்றதும் இல்லை. சரியா அப்போ பிறக்கும் போது எந்த மதத்தை, எந்த ஜாதியில் பிறந்தான், எந்த மதத்துக்காரன் வீட்டில் பிறந்தானோ அந்த மதத்தை பின்பற்றி போயிடுறான். சரியா ஆனால் இந்த பாடம் எப்படிப்பட்டதுன்னா, இதை உடலை மறக்கிற, நீ உயிரை நினைக்கிற. சரியா இந்த பிறவியில் செத்து அடுத்த பிறவியில் வந்தீங்கனாலும் இதே பாடத்தை தான், எந்த மதத்துலையும் நீ சேர மாட்ட. இதே பாடத்தோடவே இந்த வழிபாட்டுக்கு வருவ. சரியா இது ஏன்னா இது உயிருக்கு கொடுக்குற கலை. இது சரியா மற்ற தெய்வ வழிபாடெல்லாம் உடலுக்கு பண்ணுறது. உடலுக்கு பண்ணுறது அந்தந்த உடலோட அழிஞ்சு போயிடும், சரியா உயிரோட வராது. அப்போ இந்த உயிரோட என்னென்ன வருது அப்படின்னா, பாவம் வருது, புண்ணியம் வருது, தெய்வீகம் வருது. சரி. அந்த தெய்வீகத்தை ஒவ்வொரு பிறப்புக்கும் நம்ம கொண்டு போனோம்னா உயிரோட வழிபாட்டை தெரிஞ்சுக்கணும். உடலோட வழிபடுறதெல்லாம் அந்த உடலோட அழிஞ்சு போயிடும். சரியா உயிரோட வழிபட்டோம்னா அது ஒவ்வொரு பிறப்புக்கும் கூட வந்துக்கினே இருக்கும். அப்போ பாவங்கள் அழிக்கப்படும், புண்ணியங்கள் வளர்க்கப்படும், தெய்வீகம் உயர்த்தப்படும். அப்போ இந்த மூணும் சேர்ந்தால்தான் நம்மளுடைய நிலை உயரும். அதனால தான் இந்த பாடங்கள் கொடுத்துங்கிற, அதை சீராக செய்யுங்க. சரியா இது ஒரு சின்ன கேள்வி ஐயா. நம்ம இப்போ இந்த பாடம் பண்ணுறோம் ஐயா. இந்த பாடம் நம்ம பயிற்சி பண்ணுறோம், நம்ம உடல் சூடு ஏறுது. ஆமாம். இதனால நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் போகிறப்ப குளிர்பானங்கள், இந்த கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் சூடு ஏறத்துக்கு தானே இங்கே வந்ததே. இல்லைன்னா ஏன் வரணும், தேவையே இல்லை. இருக்கிற மாதிரி ஏதோ கும்பிட்டுட்டு போயினாக்கலாமே. அது எடுத்துக்கிறது முறையா, அதை எடுக்கக்கூடாதா, அதை பற்றி தெரியும் இல்லை? அது வெளியில் போய் சில பேர் வாங்கி குடிக்கிறாங்க, கூல்ட்ரிங்க்ஸ்க்கு நிறைய எடுத்துக்கிறாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதை குறைக்கக்கூடாது. குறைக்கிறதுக்கு எதுக்கு இங்கே உபதேசம் வாங்கணும்? தேவையே இல்லையே. அதான் தெரியாது. உபதேசமே தேவையில்லை. நீ நெருப்பா மாறணும், நீ ஓசையா மாறணும். அதான் கடவுள் வழி. அப்ப நம்ம எந்த குளிர்பானமும், நீ உடம்பு அழிஞ்சாலும் பரவாயில்லடா. இப்போ நான் உடம்பு சரியில்லை, 4 மாசமா எனக்கு உடம்பு சரியில்லை. சரி. டாக்டர்ஸ் சொல்றான் எனக்கு, நீங்க என்ன கறிமீன் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு. சாப்பிட மாட்டேங்க. சரியா இல்லை, இந்த மாதிரி இருந்தால் உடம்பு பலவீனமாக இருக்கும். பலவீனமாக இருந்தால் பரவாயில்ல. இல்லை, ஒரு முட்டையான சாப்பிடணும். முட்டை சாப்பிட்டு நான் பிழைக்கிறேன்னா செத்து போகிறது எனக்கு பெருமை அப்படின்னா. ஏன்னா அந்த முட்டை சாப்பிட்டு தான் என் உயிர் இருக்க போகுதுன்னா, அப்படிப்பட்ட உயிர் எனக்கு இருக்கு. என்னுடைய கொள்கையிலேருந்து நான் பின்வாங்கிறதா இல்லை. அது மரணமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த உயிராக வாழணுன்றதுக்காக கண்டதை துண்ணு போட்டு நான் உயிர் வாழ்ந்து அது வாழ்ந்தான்னா செத்தான்னா, அது மாதிரி ஒரு பிடிப்பு இருக்கணும். எதில் போனாலும் பயணம் பண்ணா அந்த பிடிப்போட போனீங்கன்னா தான் நீங்கள் அதை அடைய முடியுங்க. அந்த பிடிப்பு இல்லைன்னா அடைய முடியாது. சரி, ரொம்ப நன்றி ஐயா. கூப்பிடவே இல்லையப்பா நான். சொல்லு, உட்காரு உட்காரு. ரெடியாக உட்கார் வரீங்களா? இருக்குன்னு எதனா ஒன்று பேசினா மீடியாவில் வரணும். சொல்லு. பாம்பாட்டி சித்தனுடைய ஒரு சிறு பாட்டு மட்டும் கேளு. பாம்பாட்டி கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்றாரு. அது என்ன பெரிய விஷயமா? இல்லை, சித்தரை பற்றி நீங்கள் நிறைய சொல்கிறீங்க, அதனால தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். இப்போ பாம்பாட்டி எனக்கு தெரியாத, அவர்கிட்ட தான் கேட்கணும். நீ என்ன சொல்றாரு பாம்பாட்டி? இந்த உடல் பொருள் ஆவின்னு சொல்றாரு. உடல்ன்றது நம்மளுது. சரி. ஆவின்றது இந்த உயிரான உயிர்ன்னு நினைக்கிறேன். பொருள்ன்றது என்ன விஷயம்? இதெல்லாம் தெரியாத உனக்கு என்னத்துக்கு அந்த பாட்டு? எத்தனை உபதேசம் வாங்கியிருக்கிற? சும்மா பாட்டு படிச்சுன்னு இருந்தால் போகாது. பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்க தெரிஞ்சுக்கணும். உடல்னா உடல், ஆவின்னா மூச்சு, பொருள்னா விந்து. இது மூணும் சேர்ந்து குருவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன் நான். எந்தன்னு இங்கே ஒன்றும் இல்லைடான்ட்டார். இங்கே எவன் பண்ணுவான் அது மாதிரி?
பண்ணிட்டான் வீட்டுக்கு போனான்னா உன்னை பொண்டாட்டி கத்தையை தடிச்சிடுவான். எல்லாத்தையும் குருக்கிட்ட கூட்டிங்க நான் உனக்கு வேலை அங்கே போட சோத்துக்குன்ட்டு தெரியுமா. அதனால பாம்பாட்டி பாடிடுவார், நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராது அது. அதனால அவர் சொன்னார், உடல் பொருள் ஆவி மூன்றும் வாங்கி எங்கள் சட்குருன்னாரு. 3 குரு கொடுத்தாச்சு, இவருக்குன்னு ஒன்றுமே இல்லை, இவருக்குன்னு ஒன்றும் இல்லாத இவரங்க இந்த வீட்டுக்கு போகிறது. அப்புறம் அது மாதிரி நீ 3 இங்கே கொடுத்துட்டு போன ஆசிரமத்துக்குன்னு அந்த வீட்டுக்கு போக முடியாது, இங்கே எங்கன்னா ரோட்டில் தான் சுற்றி நிற்கணும். அதனால நீயா வச்சுக்கோ, வீட்டுக்கு எத்தனை போ பத்திரமா சொல்லு. சரி. பொருள்னா விந்து, ஜீவனா விந்து, உயிர்னா மூச்சு, ஆன்மானா சப்தம். இது 3 சேர்ந்தா நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான். இது 3 சேர்ந்து தான் நம்மளையும் இயக்குது, உலகத்தையும் இயக்குது. இது 3 என்னன்னா விந்துன்னா நெருப்பு, இது காற்று மூச்சு, உயிர்னா சப்தம். இது 3 சேர்ந்து தான் நம்ம இயங்குறோம். இது 3 ஒன்று சேர்ந்து தான் வெளியே போகுது, 3 ஒன்று சேர்ந்து தான் உள்ளே வருது. இங்கே கடவுள் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. போ. சரி. நான் பெங்களூர்லேருந்து வரேன். பெங்களூர்லேருந்து வரேன். சரி, எல்லாம் பெங்களூர் கேஸ் தான், நிறைய பெங்களூர் இருக்குது. ஆமாம். சொல்லு ஐயா. குருவா எப்படி கும்பிடணும்? ஏமா குருவா எப்படி கும்பிடணும்? குருவை எப்படி கும்பிடணும்? 2 கையை ஒன்று சேர்த்து, சரியா, 2 கட்டை விரலையும் ஒன்று சேர்த்து, புருவ மையத்தில் ஊனி இந்த 2 கட்டை விரலையும் அந்த ஊன்ற கட்டை விரல 2 கண்ணும் பார்த்து கும்பிடணும். அது குரு வணக்கம். குரு வணக்கம். என்ன சரியா. அப்புறம் குருவை எப்படி தேடணும்யா? ஏமா குருவை எப்படி தேடணும்? குருவை எப்படி தேடணும்? மனசார தேடணும், எதோ மேலுக்கு தேடக்கூடாது. மனசார இறைவா எனக்கு நல்ல குரு கிடைக்கணும், அந்த குரு மூலியமாக நான் உன்னை அடையணும் அப்படின்றத மனசார தேடணும். ஒரு உண்மையான குரு எப்படி இருக்கணும்? உண்மையான குரு எப்படிப்பா? எந்த ஆரவாரம் இல்லாமல் சாதாரணமாக இருப்பார், அவர் உண்மையான குரு. ஆடம்பரமும் எந்த ஆடம்பரத்தையும் எந்த குருவும் விரும்ப மாட்டான். நல்ல குரு, கடவுளை கண்ட குரு எந்த ஆடம்பரத்தையும் விரும்ப மாட்டான். ரமணர் எதையாவது விரும்பினாரா? இல்லையா. ராமகிருஷ்ணர் என்ன விரும்பினாரா? இல்லையா. விவேகானந்தர் என்ன விரும்பினாரா? எந்த மகானும் வந்து விரும்ப மாட்டான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற குருவெல்லாம் டிசைனிங் பண்ணின்னுக்கிறாங்க, ஆள் வச்சுக்கிறான் அதுக்குன்னு டிசைன் பண்ணுறதுக்கு. அதனால கடவுளை கண்டவனுக்கு எந்த ஆடம்பரமும் பண்ண மனம் இடம் கொடுக்காது. அப்போ அவன் நல்ல குரு, உண்மையான குருன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஐயா, இந்த குரு பௌர்ணமி விசேஷம் ஐயா. குரு பௌர்ணமி முழுமையான நாள். ஒரு சீடை முழுமை பெறணும்னா முழுமையான குருவை அன்னைக்கு பூஜிக்கணும். அந்த பூஜைக்கிறது தான் குரு பௌர்ணிமான்னுட்டு. அது நேற்று நடந்தது. நேற்று செய்தாங்க எல்லா சீடர்களும் சேர்ந்து. அவங்க திருப்பூருக்காரர் நேற்று வரல, அதனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அவங்களும் செய்ய போகிறாங்க. அதை எல்லாரும் இருந்து பார்க்கலாம். அந்த குரு பௌர்ணிமான்றது ஒரு முழு குருவை வந்து முழுமையாக அந்த சீடருங்க பின்பற்றக்கூடிய அடிப்படையான நாள். அது அந்த நாளை பின்பற்றி போகும்போது அந்த குரு சொல்லி கொடுத்த கலைகள் அத்தனையும் அந்த சீடர்களுக்கு வந்து சேருன்றதுக்கு தான் குரு பௌர்ணிமா கொண்டாடுறது. சரி ஆச்சு. பார்த்தோம். சொல்லுங்க. தாய் தந்தையிலிருந்து தான் அந்த குழந்தைக்கு அந்த பாவம் போய் சேரும் சொல்றீங்க. ஆமா. ஒரு குழந்தை பிறந்துருச்சு, சரிங்களா? அப்ப வந்து இப்போ திருப்பியும் அந்த தந்தையானவர் திருப்பியும் பாவம் பண்ண சேராது, அந்த குழந்தைக்கு சேராது. ஏன்னா அது பிறக்கிறதுக்கு முன்னதான் அந்த விந்துல இருந்தா அதுக்கு போச்சு. இப்ப அதுக்கு தொடர்பு அறுந்து போச்சு. தொடர்பு அறுந்து போன பிறகு அதுக்கு இந்த தாய் தகப்பன் பாவம் போவாது. ஆனா அது செய்யற பாவம் அதுக்கு வந்துடும். அதுதான். இன்னொரு கேள்வி ஐயா. சொல்லுமா. மது மாது சூது. சொல்லு. மது மாது சூது இதை விட ரொம்ப கொடியதானது எழுதுறியா? எதுமா? மது மாது சூது இதை விட ரொம்ப கொடியவாது. மது மாது மாது சூதாட்டம் இதை விட ரொம்ப கொடியமான செயல் எதையா? உலகத்துல எதுவுமே கிடையாதும்மா. இந்த 3 தான் கொடுமையானது. ஏன்னா இந்த 3 வந்து தன்னையும் அழிச்சிடும், தான் குடும்பத்தையும் அழிச்சிடும். தன்னையும் தான் குடும்பத்தை மட்டும் அழிக்காது, பிற குடும்பத்தையும் அழிக்கும் அது. அதனால இந்த 3 எவங்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட உறவே வச்சுக்க கூடாது. இப்போ ஒருத்தன் சிகரெட்டு பிடிக்கிறான், சிகரெட்டு பிடிச்சோன்னா அது அவனை வரைக்கும் அழிவு வரும். ஆனா மது அடிச்சான்னு வச்சு ஊர் தெரியாது போய் போடுவான். அப்போ அது அவன் குடும்பமும் கெடுது, அடுத்தவன் குடும்பமும் கெடுது.
அப்படி அவன் நோய்வாய்ப்பட்டு சாவரன இது இந்த சூதாடுறவனுக்கு காசு பார்ப்பான், கிடைக்கலன்னு சொன்ன பொண்டாட்டி தூங்கி இந்த தாலி கூட அறுத்துன்னு போயிடுவான். சரி, பொண்டாட்டி கழுத்துல தாலி இல்லை, அதையும் அறுத்து வித்து சூதாடிட்டான்னா பக்கத்து வீட்டில் போய் திருடுவான். அதனால இந்த மூணுமே மனித இனத்துக்கு உதவாத விஷயங்கள். ஆனா இது ஈஸியா மனிதனை பிடிக்கும். இந்த மூணு பழக்கமும் மனிதனை ஈஸியா பற்றும். ஆனா இந்த மூணுமே மனிதனை பற்றக்கூடாத பழக்கங்கள். இதுக்கு கடவுளுக்கு அப்படியே எதிரி. அந்த மாதிரி அதெல்லாம் விளக்கணும். அது மகாபாரதமா இருந்தா மகாபாரத கதையே மனிதனுக்காக வைக்கப்பட்டதுதாம்மா. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற அரசியலே மகாபாரத அரசியல் தான். நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாங்க, நோய்வாய்ப்பட்டு ஏதோ இறந்து போறாங்க. அப்போ அது அவங்களுக்கு சாபம் ஆயாது இல்ல? சாபம் எல்லாம் விட்டாக்கா எல்லாரும் ஊர்ல நோயாளியை மாறிடுவான். அவன் செய்த நல்வினை தீவினைக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு ஏற்படுத்துமா. இப்போ நான் செய்த கெட்ட பழக்கத்துக்கு ஏத்த மாதிரி என் உடல் பாதிக்குது. என் உடல் பாதிக்கும் போது நான் நோய்வாய்ப்படுறேன். அதனால அவங்க சபிச்சாங்க, இவங்க சபிச்சாங்கன்னா அப்ப அவங்க சபிக்கிறவங்க எல்லாம் செத்து போவாங்க. இது சும்மா அடுத்தவனை பயங்காட்டு. அவன் சாப்பிட வாயில நிக்காது, அவன் சாப்பிட எவன் சாப்பிட எவனுக்கும் பலிக்காது. அவன் செய்யற நன்மை தீமை தான் அவனுக்கு நடக்கும். அது மாதிரி நான் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி என் உடல் பாதிப்பாயே நான் நோய்வாயப்படுறேன். இதனால அடுத்தவங்க சாபம் கிடையாது. அதே நேரத்தில் அடுத்தவங்க வாழ்த்தால இன்னைக்கு நான் இங்கே 4 மாசமா உடம்பு சரியில்லைன்னு கூட உயிரோட உட்காந்துங்கிறேன்னா அடுத்தவங்க மனம் வாழ்த்துன்றதால தான் உட்காந்துங்கிறேன். இல்லைன்னா என்னுடைய கதை எப்போ முடிஞ்சிருக்கும் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. ஏன் சொல்றேன்னா, நல்ல விஷயங்கள் ஒரு வாழ்த்தும் போது ஒருத்தருக்கு பலிக்கும், கெட்ட விஷயங்கள் பலிக்காது அவ்வளவு சீக்கிரம். இது பயம்புறுத்தத்துக்கு தான் உதவும், நன்மைக்கு உதவாது. அதனால அதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியது. போன வீடியோல நீங்க பித்ருதோஷம் சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லன்னு சொல்லுங்க. பித்ருதோஷம்லாம் ஒண்ணு கிடையாது. அப்போ பிரம்மகத்தி தோஷம்ன்றது இருக்கையா? பிரம்மத்தி தோஷம் உண்டு, பித்ருதோஷம் கிடையாது. பித்ருதோஷத்துக்கும் பிரம்மத்தி தோஷத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பித்ருதோஷம்ன்றது முன்னோர்கள் இறந்து போனவங்களுக்கு. பிரம்மத்தி தோஷம்ன்றது நீ செய்த பாவம். அதனால தான் ராமேஸ்வரமே உருவாச்சு. ராவணனை கொன்னது பாவம் நீட்டு தான். ராமர் என்ன பண்ணாரு, மண்ணில் சிவலிங்கம் செய்து ராமேஸ்வரத்தில் ராமர் பூஜை பண்ணாரு சிவனுக்கு. அப்போ அது இவர் செய்த பாவம். அது பித்ருதோஷம்ன்றது முன்னோருங்க இறந்து போறது. அதெல்லாம் தோஷமாகாது. அது சும்மா சொல்றதுக்கு பயன்படுத்துறது. ஏன்னா அவன் ஒரு மனிதன் இறந்தான்னா அடுத்ததான் உடல் எடுத்தாகணும். உயிரோட ஏங்க முடியாது. அப்படி பித்ருக்கள் ஏங்குச்சுன்னா நான் நடக்கவே இடம் இருக்காது உலகத்துல. அதனால அதை சும்மா கற்பனையாது. ஆனா இந்த தோஷம் உண்டு, நீ செய்த பாவம் உனக்கு தானே உண்டு. அதனால அந்த தோஷம் உண்டு, பித்ரு தோஷம் கிடையாது. இன்னொரு கேள்வியா, உன்னை தேவையில்லை என்று முடிவு செஞ்சவங்க கிட்ட நீ என்ன செஞ்சாலும் அது தவறாவே தான் தெரியும், நல்லதாக செஞ்சாலும் தவறாக தான் தெரியுது. நம்ம வேண்டான்னு ஒருத்தவங்க ஒதுக்கிடுறாங்க ஐயா. சரி, சரிங்களா? அவங்களுக்கும் நம்ம தேடி உதவி செய்யறோம். உதவி செஞ்சாலும் அது அவங்க தவறாகவே தான் தெரியுது. இந்த எண்ணமே முதல்ல உனக்கு வரக்கூடாது. நீ வேண்டான்னு ஒதுக்கிட்ட, ஆனா அவங்களுக்கு உதவி செய்யற. அவங்க தவறா நினைக்கிறாங்களா நினைக்கலையான்னு நீ யோசிக்கிறது தவறு. நீ உதவி செய்யணும்னா செய்யணும், இல்லைன்னா செய்யாம நிறுத்திக்கணும். உதவி செய்துட்டு அவங்க தவறா நினைக்கிறாங்கன்னா நீ இப்போ உனக்கு எனக்கு ஆகலை. நீ ஒரு 100 ரூபாய் குத்தினா நான் தப்பா தான் நினைப்பேன். எதுக்கோ காரணத்துக்கோசம் 100 ரூபாய் கொடுக்குற, உனக்கு எனக்குன்னு ஆகாது, பகையாச்சு. நீ நல்லதுக்கு தான் கொடுத்துருப்ப. ஆனா என் மனசு அப்படி நினைக்கும், நீ உதவி செய்யற, ஏதோ எனக்கு வெளி வேணா வைக்க போற அப்படின்னு. அதனால நீ ஒன்றும் செய்யாத நீ நிறுத்திக்கணும். செய்துட்டு குறை சொல்லக்கூடாது, அது தப்பு. அது எந்த ஒரு நன்மையும் செய்துட்டு சொல்லி காட்டக்கூடாது. அவங்க அப்படித்தான் நினைப்பாங்க. நீ செய்யாத, அப்படி நினைக்கிறவங்களுக்கு நீ ஏன் செய்யாத, செய்துட்டீங்கன்னா அதை வெளியே சொல்லாத. அதுதான் தர்மம். செய்துட்டு அவங்க என்ன தப்பா நினைக்கிறாங்க சொன்னீங்கன்னாவே அதுக்கு நீ செய்ததுக்கு பலன் இல்லாம போயிடும். நீ ஏன் அன்பை காட்டுற? ஆணவத்தை காட்டாது, அதுவே நல்லது. அன்பை காட்டுறதை விட ஆணவத்தை காட்டினா அவங்களுக்கு தொல்லை வரும். ஆணவத்தை காட்டாது, அன்பே நீ காட்ட வேணும். அவங்க அவங்களாவே இருப்பாங்க. நான் இதை தான் பல வீடியோக்கள்ல சொல்லி இருக்கிறேன். ஒரு பெண்ணை ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுக்குறாங்க. அந்த பெண்ணு என்ன நினைக்கணும், நம்ம தாய் தாப்பனை விட்டுட்டு வந்திருக்கிறோம்,
இங்க இருக்கிற மாமியார் மாமனார் நம்ம அப்பா அம்மா மாதிரின்னு நினைச்சிட்டா பிரச்சனை இல்லை. சரி, இந்த பெண்ணு வரைக்கும் அப்படி நினைச்சா பிரச்சனை தீருமானா தீராது. அந்த அப்பா அம்மாவும் நம்ம பெண்ணு இன்னொரு இடத்துல கட்டி கொடுத்துக்கிறோம், நம்ம வீட்டுக்கு வந்து, அதுக்கு தானே மருமகள்னு சொல்றோம். நம்ம பொண்ணு போய்க்குது, இதுக்கு பதில் இன்னொரு பொண்ணு வந்துக்குது தானே மருமகள். அந்த மருமகளை என் பொண்ணு மாதிரி நான் நினைச்சிட்டேன்னா எந்த குடும்பத்திலையும் பிரச்சனை வராது. ஆனா இங்க வந்து எல்லா வசதியும் அனுபவிச்சுக்கின்னு எங்க அம்மா வீட்டு மேலே ஞாபகம் வந்திருந்தா குழப்பம் வரதான் செய்யும். இதுதான் இன்னைக்கு எல்லா வீட்லயும் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். வள்ளலாரது ஒரு திருளையா ஏமா வள்ளலாரது ஒரு பொன்மொழி இது. ஆடாதீர் சற்றும் அசையாதீர், வேறொன்றும் நாடாதீர், பொய்யான உலகத்தை நம்பாதீர். ஆமா அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம வந்து இது நம்மளுக்கு இந்த உலகத்தை நம்ம இதை நம்பிதான் எல்லாமே நம்ம இது எல்லாருக்கும் ஒத்துக்காது. ஏன் ஒத்துக்காதுன்னா, வள்ளலார் வந்து அவரு கல்யாணம் பண்ணிட்டு அவருடைய அக்கா பொண்ணைய கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணிட்டு அவர் அன்னைக்கு ராத்திரி முதல் இரவு ராத்திரி திருவாசகம் கொடுத்துட்டு போயிட்டாரு. இதை நம்ம கொடுத்துட்டு போனா என்ன சொல்லுவாங்க, என்ன ஆகும்? ஆனா வள்ளலார் கொடுத்ததை பெரிய கொண்டாடுறாங்க இல்லை? ஏன்னா அவர் ஒரு மகான், அவரு வந்து இதெல்லாம் சொன்னா சரியா இருக்கும். ஆனா நம்ம ஒரு இல்லறத்துல வாழ்ந்துக்குன்னு வந்து அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. 4 பேரையும் அனுசரிச்சு போகணும். நீ யாரும் தேவையில்ல, நீ வாழ முடியுமா? உன் பொண்ணு வானான்னு வாழ முடியும், உன் புருஷன் வானான்னு வாழ முடியும், மாமியார் வானான்னு வாழ முடியுமா வீட்டுக்குள்ள? பொய்யான உலகத்தை அப்ப மாயைன்னு சொல்றாரு. மாயன்னா நீ பொண்டாட்டி புருஷனை விட்டுட்டு பொண்ணை விட்டுட்டு புள்ளைய விட்டுட்டு நீ அவரு மாதிரி துறவியா போயிட்டு சொன்னீங்கன்னா எடுத்துக்கினீங்கன்னா நியாயங்குது. மாயையில தானே வாழ்க்கையே மாயையில் தான் நடக்குது. மாயை இல்லைன்னா உலக வாழ்வே இல்லையே. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்குன்னு மாயை வாழ்க்கையில இருக்காதுன்றது அது மகானுக்கு பொருந்தும், மனுஷனுக்கு பொருந்தாது. அதனால எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பொருந்தாதுமா. இப்போ பகவத்கீதையில சொல்றான், எது நடக்கணுமோ அது நன்றாக நடந்தது, எது நடக்க வேண்டுமோ அது நன்றாகவே நடக்கும். ஒரு சாவு வீட்டுல போயிட்டு எது நடக்கணுமோ அது நன்றாக நடந்ததுன்னா பக்கத்துல நம்மள படுக்க வைப்பான் இல்ல? சும்மா இருப்பான். நான் சாவு வீட்டுக்காரன் பக்கத்துல நம்மள படுக்க வச்சிருக்க மாட்டேன், ஒரு பள்ளம் வெட்டி. அதனால எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் செல்லாது. எந்தெந்த இடத்துல எதை பேசணுமோ அந்தந்த இடத்துல தான் அதை பேசணும். எல்லா இடத்துலையும் எல்லாமே பேச முடியாது, எல்லா இடத்துலையும் எல்லாம் பொருந்தாது. கடைசி ஒரு வாக்கியம் ஐயா, சொல்லு. ரமணரோட பொன்மொழி எடுத்து வந்திருக்கேன். மரணத்தின் பிறகு என்ன என்பதற்கு விடை தேடுவ வேண்டாம், நிகழ்காலத்தில் வாழ்வோம், எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், எதிர்காலத்தை எதிர்காலமே கவனித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. நீ இன்னைக்கு வாழறது நிஜம். இன்னைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழணும், அதை யோசி. எதிர்காலத்தை நினைச்சு நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் கோட்டை கட்டாத. ஏன்னா நாளைக்கு நீ இருப்புன்றது நிச்சயம் கிடையாது. நான் அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுத்து வந்துக்கிறோம், ஒன்றையும் கிடையாது. அதனால இன்னைக்கு வாழறோம், இன்னைக்கு நம்மளால என்ன முடியும் அதை செய். இன்னைக்கு வாழறோம், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேன், அதை நினைச்சுக்கோ. அப்போ உன் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். நாளைய நினைச்சு வருத்தப்படாதன்றார் ரமணர். சொல்லு. என்னது அது? தெரியாது. தெரியாதா? தெரியாத ஏன் வந்து உட்காந்தீங்க? இல்லையா, அது ஞானத்தோட உச்சம். உங்களை மாதிரியானவங்க தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மனுஷனுடைய கை ஜான்ல இருந்து மூக்குல இருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒரு ஜான் எல்லா அவன் கையில. ஐயா, இதுல ஒரு மூச்சு ஓடிங்குது. மூக்குல இருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு ஜான் மூச்சு, ஒரு முழம் மூச்சு. இது ஒரு மூச்சு ஓடிங்குது. இப்போ 2 மூச்சு ஓடுது. இந்த 2 மூச்சு ஓடுறதால தான் நம்ம உயிராகிறோம். இதில் ஒன்று போச்சுன்னா ஒன்று செத்து போயிடுவோம். நியூட்ரல் பேஸ் மாதிரி இது. கீழே வர்றது நியூட்ரல். இது ரெண்டும் சேர்ந்து தான் கனெக்ஷன். இப்படி தான் ஓடிங்குது. இதுதான் என்ன பண்ணுறோம், ஒரு ஜான் ஏறுனா என்னப்பா 1000 ரூபாய் சம்பாரிச்சோம்பா, 2000 ரூபாய் செலவாயிடுச்சுப்பா, ஜான் ஏறுனா முழம் சரக்குதுப்பா அப்படின்றோம் இல்லை? மூட்டு செலவு கதையை சொல்கிறோம். இது என்ன காரணம்னா, மூக்குலேருந்து ஒரு ஜான் மூச்சு மேலே போச்சுன்னா இது இங்கேருந்து ஒரு முழம் சரைக்கிடும், கீழே வந்துடும். ஏற்றிப்பார் ஒன்றா இந்த பார், இப்படி இருக்கும், இப்படி போகும் மூச்சு. அப்போ இதுவும் சேர்ந்து தான் பிரிஞ்சுன்னு புரியுதையா? அப்போ வாசியும் மூசியும் சேர்ந்தால்தான் ஒரு முழு மனிதன். வாசி அவனை விட்டு பிரிஞ்சா மூச்சியும் அவனை விட்டு பிரிஞ்சிடும். ஒன்னு இல்லைன்னா ஒன்று இருக்காது. இப்போ இந்த உலகத்தில் பெண்ணுன்னு ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா ஆணுன்னு ஒருத்தர் இருப்பானா? அதே தான் இதுவும்.
மூச்சுன்றது பெண்ணு, வாசின்றது ஆணு. இது ரெண்டும் சேர்ந்து தான் உலகமாக இருக்குது. வாசி சூரியன்றது ஆணு, சந்திரன்றது பெண்ணு. இது ரெண்டும் சேர்ந்து தான் உலகமாக இருக்குது. இது ஒவ்வொன்றிலையுங்குது இல்லையா? கண்ணு வந்து வலது கண்ணு வந்து சூரியனாகுது, இடது கண்ணு வந்து சந்திரனாகுது. வலது மூக்கில் ஓடுற மூச்சு சூரியனாகுது, சூடாக ஓடினுக்கு மூச்சு. இடது மூக்கில் ஓடுற மூச்சு குளிர்ச்சியாக ஓடும். ஏன்னா இது ஏற்றுற சூடு அது மிதப்படுத்தும். இல்லைன்னு சொன்னால் உடம்பு வெப்பத்தில் ஊந்துடும் நம்ம உடம்பு, இல்லை கோல்டாகி கவுத்துரும். இப்படி எல்லாமே ரெண்டாக தான் இருக்குது. ஒன்றா இருந்தால் இயக்கமே கிடையாது. அதுக்கு ஒன்றா இருந்ததுன்னா எந்த பொருளுமே இயங்காது. ரெண்டாக இருந்தால் தான் இயக்கம். அதனால தான் சொன்னான் கடவுள் ஏகண்டா. ஏகன் இல்லைடா, அநேகண்டானா. அதனால இறைவனை வந்து உணர கற்றுக்கணும். முதல்ல இறைவனை பார்க்கறது வேற, இறைவனோட உறவாடுறது வேற. முதல்ல இறைவனை உணர கற்றுக்கணும். உணர கற்றுக்கினா தான் இறைவனுடைய செயல் என்ன, மனிதனுடைய செயல் என்ன, ஏன் மனிதன் இறைவனை தேடணும், இறைவனுக்கு மனிதனுக்கு என்ன உறவு, ஏன் இறைவன் அடைஞ்சால் மனிதனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு உணரணும். அப்படி உணர்ந்தால்தான் உண்மை தெரியும், இல்லைன்னா தெரியாது. சொல்லு சொல்லு சாமி. சொல்றேன் ஐயா. சொல்லு. இந்த பிரபஞ்சத்தில் அகிலாண்டங்கள் கோடின்றாங்க. ஆனால் நாம் இந்த ஒரு பூமியில் இருக்கிறத மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பூமியில் எல்லா ஜீவராசிகளும் இருக்கின்றதை உணர்றோம். ஆனால் அதுக்காக மற்ற கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மற்ற அண்டங்களில் உயிரினங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்கிறதுக்கான நம்ம அனுபவமும் கிடையாது. அப்படின்னும் போது மற்ற அண்டங்கள்லையும் படைப்புகள் நடந்துகிட்டு இருக்காங்க. நடக்கட்டும், நடக்காத போட்டோம். முதல்ல உனக்கு என்ன நடக்குதுன்னு நீ யோசி. இதுதான் சொன்னது. ஊரை யோசித்தீன்னா உன்னை இழந்துடுவேன், உன்னை யோசித்தீன்னா ஊரை இழந்துடுவேன். ஆனால் உன்னை யோசித்தினா உனக்கு நன்மை உண்டு, ஊரை யோசித்தினா உனக்கு பாவம் உண்டு. உனக்கு எது ஒன்றுட்டும் இல்லையா? அது கேட்க மாட்டேன். சொல்லு. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், ஊரை பற்றி யோசிக்காதீங்க, உங்களை பற்றி யோசிங்க, உங்களை பற்றி கேளுங்க, உங்களை பற்றி தெரிஞ்சுங்க, கடவுளை பற்றி கேளுங்க. அண்டத்தை பற்றி யோசிச்சு சரி இருக்கிறான் என்ன பண்ணி போய் உறவாடுவியா? பின்ன இப்போ அமெரிக்காக்காரன் புடிச்சான் தெரியுமா, ஒரு உயிரை சுட்டான் தெரியுமா? ஏதோ ஒரு கிரகத்திலிருந்து பறக்கும் தட்டில் 2 வந்துருக்குது இல்லையா? அது வந்து விஞ்ஞானத்தில் இங்கத்தி விஞ்ஞானத்தை விட அதிகமான விஞ்ஞானியாக இருக்குது. அப்போ அதை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க, பிடிக்க முடியல. ஒன்று சுட்டாங்க, ஒன்று செத்து போச்சு, ஒன்று பறந்துடுச்சு. அப்போ இதை விட அதிகமான பவராக தானே இருக்குது அது. இப்போ நீ போய் அதுக்கிட்ட இருக்குது, பின்ன அப்போ ஏன் அதை பற்றி பேசிக்கிற? ராமா, எவ்வளோதான் சொன்னாலும் இந்த மானிடனுக்கு உரைக்க மாட்டேன்றா சாமி. கண்ட நேரத்தில் கண்டதை குண்டான்னா துண்ணிட்டு தூங்கிடாத. கடவுள் வருவான், விழித்திரு. அந்த கடவுள் பசியோடு இரு, வயிற்று வைப்பின்னு தூங்காத. உண்ட மழக்கம் தொண்டனுக்குன்னு தூங்கிடாத. தூங்கிட்டீங்கன்னா ஏமாந்து போடுவ. அதனால தனித்திரு, தனியாயிரு. கும்பல் கூடாத, கடவுளை பார்க்க முடியாது. நீ தனியாயிரு. தனியாக இருந்தால் போதும், அது வீழ்ச்சிக்குனே உஷாராக இரு. கடவுள் வரும்போது பிடிச்சிக்கோ. அதனால கடவுள் பசியோட வாழ உலகத்தில் அப்படின்னா. சொல்லுப்பா. சொல்லு. சொல்றியா போறியா? ஏதாவது ஒன்று செய்ய. ஏமா பரதநாட்டிய டான்ஸ் அது. அந்த ஜோதி அந்த ஒளியை பார்த்துட்டு தான் வந்து ஓன்னு கத்தின்னு வந்து காலில் வந்தார். ஏன்னா அவ்வளோ பெரிய அதிசயம் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம இவ்வளோ காலம் இவ்வளோ வயசு வரைக்கும் நம்மளால் அறிய முடியாமையே வாழ்ந்துருக்குறோம். அதை காட்டுறதுக்கும் இன்றைக்கி ஆளுங்க இல்லை. பெரிய பெரிய மகான்கள் இருந்தாங்க, போயிட்டாங்க. இன்றைக்கி ஏதோ நம்ம சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். அதை நீங்கள் பயன்படுத்திங்க. சொல்லுப்பா. அது ஒரு முடிவு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி தயாராகிறேன். ஐயா ஐயா இப்போ சொன்னதுக்கு அப்புறமேட்டு அது கேட்கலாமான்னு ஒரு சின்ன தயக்கம், வேற ஒன்று. ஏன்னா உன்னை பற்றி உணர்றதுக்கு தான் உங்க பாடம் கொடுத்துருக்காங்க. ஏன் மற்றதெல்லாம் யோசிக்கிறாரு? ஆமாம், தேவையில்லாததெல்லாம் நீ கேட்டு உனக்கு என்ன நன்மைன்னு கேட்குறேன். நீ தெரிஞ்சுக்கணும், உனக்கு அது பயன் தரணும். அப்போது இன்னும் அதை பற்றி நீ கேட்டீங்கன்னா தப்பு இல்லை. நீ தேவையே இல்லாத அடுத்த கிரகத்தை பற்றி கேட்டீங்கன்னா என்னத்துக்கு? அது எனக்கும் தேவையில்லை, உனக்கும் தேவையில்லை. என்ன பிரயோஜனம்? உன்னால் இந்த ஊரை விட்டு நீ அடுத்த கிரகத்துக்கு எதுக்காக போக முடியுமா? அப்புறம் போக முடியாது. அங்கே இருக்குதா இல்லையா நான் ஆராய்ச்சி. அது விஞ்ஞானி செய்ய வேண்டும். உனக்கு என்னத்துக்கு அது? நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன்.
விஞ்ஞானியும் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் 2 விஷயம் இருக்குது. இது ரெண்டுமே ஆராய்ச்சி தான். விஞ்ஞானமும் ஆராய்ச்சி தான், மெஞ்ஞானமும் ஆராய்ச்சி தான். இந்த 2 ஆராய்ச்சியிலையும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த உலகத்தை பற்றி ஆராயிறது விஞ்ஞானம், இதானே விஞ்ஞானம். ஆனால் இந்த உலகத்தை படைச்சான் பாரு, அவன் ஆராயிறது மெஞ்ஞானம். நான் உனக்கு படைச்சவனை பற்றி சொல்லி கொடுத்துன்னுக்கிறேன், நீ படைச்சதை பற்றி பேசினுக்கிறிய, இது என்ன நியாயம்? அதெல்லாம் ஒரு சாவு வண்டியில் எழுதி வச்சுக்கிறான், படைத்ததெல்லாம் விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் போகின்றான் அப்படின்னு. அது மாதிரி உன்னை தேடுப்பா. சொல்லு. போயிட்டு வா. கரூர்ல இருந்து வந்திருக்கேன் சாமி. என் பேர் சரஸ்வதி. சரி. நான் டெய்லரா வேலை பார்க்குறேன். ஏமா? டெய்லரா வேலை டெய்லரிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் 20 வருஷமா. 2 வருஷத்துக்கு முன்னே எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார் 2019. அதுல இருந்து நான் ரொம்ப அழுதுட்டு கஷ்டப்பட்டு என்னால் வெளியில வரவே முடியல. அப்படிதான் இருக்கும். ஏன்னா சம்பாரிச்சதெல்லாம் ஒழுங்கா கொடுத்துட்டு இருப்பாரு உங்கள்கிட்ட. அதனால அது அவருக்கும் சம்பாரிச்சதை கொடுக்காம குடிச்சு போட்டு கட்டை கட்ட எடுத்துன்னு வந்து ஒன்று அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா போனா போதுன்னு விட்டுருப்பாரு. அதான் ரொம்ப பாசமா இருந்தோம் 2 பேரும். பாசமாவது வேசமாவது துட்டுல தான் எத்தனை கணவனை கழு தூக்கி போட்டு கொள்றாங்க மனைவிங்க. எல்லாரும் தான் சொல்றேன். அதான் எல்லாரும் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா புருஷங்காரன் ஒழுங்கா சம்பாதிக்கிறது எத்தனை பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டா என் புருஷன் மாதிரி உலகத்துல புருஷனே இல்லைன்னு வாங்க பொம்பளைங்க. அதே கொடுக்காத குடிச்சிட்டு ஆடின்னு வந்து சோறு போடு நன்மை விட்டு கட்டத்தை அடிப்பாங்க பொம்பளைங்க. இதுதானே வாழ்க்கை. இதுல என்ன உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணா, எல்லாருக்கும் ஒண்ணுதாம்மா. எனக்கு 2 பையங்க சாமி. சொல்லு. மார்ச் 17 எங்க பெரிய பையன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமே நான் வந்து யூடியூப் அப்புறம் ஒரு 10 நாள்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் இதுதான் உண்மை, இப்படி யாருமே எல்லாமே தனித்தனியே அப்படிங்கறத வந்து பார்த்ததுனால எனக்குள்ள ஒரு தெளிவு இருந்தது. அப்பா இருக்கிறாரா? அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எங்க சின்ன பையன் வந்திருக்காங்க. இல்ல உங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க சாமி. அவங்க செத்தா கூட நீ இவ்வளவு வருத்தப்பட மாட்டேன். கண்டிப்பா. ஆனா பாதியில வந்தாரு, அவரு பாட்டம் போட்டாரு, வருத்தப்படுறேன். ஏன் தெரியுமா? உங்க அப்பா உடல் சோகம் கொடுக்க மாட்டாரு, உங்க அம்மா உடல் சோகம் கொடுக்க மாட்டாங்க, உங்க அம்மா அப்பா துட்டு கொடுக்க மாட்டாங்க, வீட்டுக்காரர் உடல் சோகம் கொடுத்தாரு. அதனால அவர் மறக்க முடியல. இதுதான் அந்த புருஷன் பொண்டாட்டியினுடைய பற்று. இத வந்து கிளாஸ்ல கேட்க வர அம்மா அப்பா தாங்க சாமி என்ன பாத்துட்டாங்க. 20 வருஷமா கல்யாணம் 27 வருஷம். அதுதான்மா, அவங்க செத்தா கூட யாரும் கவலைப்படுறது கிடையாதுமா. வீட்டுக்காரன் செத்துட்டான் பொண்டாட்டி செத்துட்டான்னு தான் கவலைப்படுறான். ஆளுங்க கூட ஆம்பளைங்க கூட இங்க எத்தனை பேர் வராங்க, ஐயோ பொண்டாட்டி செத்து போய் பொண்டாட்டினா சாவதான் செய்வோம், அதுக்கு என்ன பண்றது? நான் இன்னும் வந்து கொன்ன மாதிரி இல்லக்குது என்கிட்ட வந்து சொல்றது இல்லைங்க சாமி. இப்போ உங்ககிட்ட அதாவது யூடியூப் பார்த்துட்டு அதெல்லாம் பார்க்கணும் எனக்கு ஒரு அதெல்லாம் இந்த யூடியூப்ல இந்த மாதிரி பேசி பேசிதான் இப்ப வெளியே இந்த கம்ப்ளைண்டே வருது. முன்னெல்லாம் வந்து தெய்வத்தை பத்தி அதை அடையிறத பத்தி கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவேன். இப்ப பொண்டாட்டி செத்து போச்சு, புள்ள செத்து போச்சு, பேரன் செத்து போச்சு, இதே ராமாயணமா போச்சு. ஏன்னா இந்த கேள்வி கேட்க சொல்றது தப்பா போச்சு. இனிமே வந்து கடவுள் தான் நமக்கு கடவுளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனாலதான் சாமி. இவ்வளவு நாள் புருஷன் இருக்கும்போது தெரியல. இதுதான் நிறைய பேர் இப்படிதான் புருஷன் ஆம்பளைங்க கூட இப்படிதான் பண்றாங்க. பொண்டாட்டிக்கிற வரைக்கும் கடவுள் தெரியல, பொண்டாட்டி போன பிறகுதான் கடவுள் தெரியும். இங்க வரான். சின்ன வயசுல இருந்தே நான் சாமி பக்தி அதிகம் சாமி. இருந்தாலும் எனக்கு வந்து இப்ப தனி நீ கடவுள்ல நீ தான் உங்களுக்குள்ளதான் கடவுள் இருக்காரு அப்படிங்கறத வந்து இப்பதான் அறிஞ்சிட்டேன். நான் இனிமே வந்து சரி சாமி வழியில தான் உபதேசம் வாங்குங்க, உருப்படியா பண்ணு. எத்தனை உபதேசம் வாங்க? ஒரு உபதேசம் வாங்கியா கேள்வி கேட்கற? குறைஞ்சது 4 உபதேசம் வாங்கின போது தான் நீ கேள்விக்கே வரணும். ஏன்னா அப்பதான் உண்மையான கேள்விகள் வரும். இப்ப கேட்கறதெல்லாம் வெளி விஷயம் தான் கேட்டுன்னு வருவீங்க. அதனால அது வராது. பாடம் நல்லா பண்ணுங்க, மனம் தெளிவு வரும். அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க. சரிங்க சார்.